பழைய சட்டத்தில் அசல் ஆவணங்களை மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருந்த நிலையில் புதிய சட்டத்தில் ஆவணங்களை நகல்களாக தாக்கல் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணை அல்லது ஆய்வின் போது வீடியோ பதிவு அவசியம் இல்லை என முன்பு இருந்த நிலையில் தற்போது விசாரணை மற்றும் ஆய்வின் போது வீடியோ பதிவு கட்டாயமாகியுள்ளது. சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நடைமுறை மாற்றப்பட்டு புதிய சட்டப்படி பாதுகாப்பு தேவை என்றால் சாட்சிகள் காவல் நிலையத்தில் அணுகலாம். பழைய சட்டப்படி கைது செய்யப்படும் நபரை காவல்துறையினர் 15 நாட்கள் காவலில் விசாரிக்க முடியும். ஆனால் புதிய சட்டத்தில் 40 முதல் 60 நாட்கள் வரை காவலில் விசாரிக்கலாம். தப்பி ஓடும் ஆபத்து உள்ளவருக்கு மட்டும் கைவிலங்கு போட வேண்டும் என பழைய சட்டத்தில் இருந்த நிலையில் புதிய குற்றவியல் சட்டப்படி கொலை, பாலியல் வன்கொடுமை குற்றம் புரிந்தவருக்கும் கைவிலங்கு போட முடியும். பழைய சட்டப்படி கொலை வழக்கு பிரிவு 302 என்று இருந்த நிலையில் அது கொலை வழக்கு பிரிவு 101 மாற்றப்பட்டுள்ளது.